கள்ளக்குறிச்சி மரண ஓலங்கள் நம் காதுகளை விட்டு நீங்கி இருந்தாலும் அதன் தாக்கம் இன்னும் பல குடும்பங்களை அணு அணுவாக சித்திரவதை செய்து வருகிறது என்பதே ஜீரணிக்க முடியாத உண்மையாகவே இருக்கிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம், மாதவச்சேரி, சேஷசமுத்திரம் ஆகிய பகுதிகளில் கடந்த ஆண்டு இதே தினத்தில்தான் விஷச்சாராயம் அருந்தி அடுத்தடுத்து 69 உயிர்கள் காவு வாங்கப்பட்டன. ஓரிரு மாதங்கள் பரபரப்பாக பேசப்பட்ட இந்த செய்தியை நாம் எளிதில் கடந்து விட்டோம். ஆனால் தந்தையை இழந்த மகன், கணவரை இழந்த மனைவி, மனைவியை பறிகொடுத்த கணவன், குடும்பத்தையே வாரி கொடுத்த சிறார்கள் என ஒவ்வொருவரின் வலியையும் வேதனையையும் வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாது. என்னதான் இழப்பீடாக லட்சக்கணக்கில் பணத்தை கொட்டி கொடுத்தாலும் வாரி கொடுத்த உறவுகளை மீண்டும் உயிர்ப்பிக்க முடியுமா? அப்படித்தான் இன்றளவும் தங்கள் உறவினர்களை எண்ணி வாடி வருகின்றனர் அப்பகுதி மக்கள். இந்த கோர சம்பவம் நிகழ்ந்து ஓராண்டு ஓடிவிட்டாலும் இறந்தவர்களின் நினைவுகள் ஏதேனும் ஒரு வகையில் உறுத்தி கொண்டேதான் இருக்கும். இது ஒருபுறம் இருக்க, விஷச்சாராயம் அருந்திவிட்டு உயிர் பழித்தவர்களின் நிலையோ இன்னும் கொடூரம். நாள்தோறும் நரக வேதனையை அனுபவித்து இன்றோடு உயிர் போய்விடாதா என்ற விரக்தி நிலைக்கு வந்துவிட்டதாக வேதனை தெரிவிக்கின்றனர் பாதிக்கப்பட்ட மக்கள். ஒரு சரியான ட்ரீட்மெண்ட் கிடையாது. அப்படியே போயிட்டு வந்துட்டு சும்மா நடமாட பிண மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கேன். வேலைக்கு போனால் அடுப்புட்டு நின்னா அப்படியே உடம்புலாம் சுடுது. வெயிலுக்கு போனால் உடம்புலாம் சுடுது, மயக்கம் வர மாதிரி இருக்குது. அதனால் எதுவுமே என்னால் செய்யவே முடியல. விஷசாராயம் அருந்தியதால் கண் பார்வையை இழந்த முதியவர் ஒருவர், 2 குழந்தைகள் தமக்கு உள்ள சூழலில் வாழ்வாதாரத்திற்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். உடம்புலாம் கை கால் இடுப்புங்க வலி இருக்குது, கை கால் வரல, தண்ணி தண்ணி 2 கண்ணும் தண்ணி சார். என்ன செய்யணும் சொல்லுங்கள் சார். எனக்கு 2 பசங்க இருக்குது, எனக்கு பையன் பொண்ணு. வேலை வாய்ப்பு இல்லை, ஒன்றும் இல்லை, படிப்பு ஒன்றும் இல்லை. என்ன செய்யணும் செய்யணும். விஷசாராயம் அருந்தி பாதிக்கப்பட்டு 1 வருடம் ஆன போதிலும் கை கால் வலி இன்னும் தீரவில்லை என்றும் பார்வை மங்கலாகி பரிதவித்து வருவதாகவும் கூறும் மற்றொரு முதியவர் கவலை தெரிவிக்கிறார். இப்போ என்ன பண்ணுதுன்னா சரியா வேலைக்கு போக முடியல, கைகள்லாம் ஒரே வலியாக இருக்குது, அரை பார்வை தெரியுது. இப்போ பாருங்க, இந்த கண்ணை மூணா கொஞ்சம் தெரியுது, இந்த கண்ணை மூணா அரை பார்வை இப்போ உங்களுக்கு நெவுளில் பார்க்குற மாதிரி தெரியுது. மாற்றுத்திறனாளி குழந்தையை வைத்து பராமரித்து வரும் நிலையில் கணவரும் விஷச்சாராயம் குடித்து பாதிக்கப்பட்டுள்ளதாக கண்ணீர் விடும் பெண்மணி, பெற்ற பிள்ளையையும் கணவரையும் பார்த்து கொண்டு வாழ்வாதாரமின்றி வனவாசத்தில் இருப்பதாக குமுறினார். ஒரு பிள்ளை ஊம பிள்ளை, கை கால் வர, அது வேற வேதனை இல்லை, அது வேற வச்சுக்கிட்டு லோல் அடிக்கிறேன். ஒன்றுமே எங்களால் முடியல. அத்தை கூலிக்காரங்க, நாங்கள் அன்னன்னைக்கு ஓனா தான் செய்யணும், இல்லைன்னா நாங்கள் பட்டினி தான் கிடக்கணும். அவங்க போனால் தான் எனக்கு 10 ரூபா, அவங்களே முடியலன்னு படுத்துக்கிட்டு பிற்பாடு நான் பட்டுச்சு என்ன பண்ணும். என் புருஷன் நல்லா இருந்தால் கூட 10 ரூபா சம்பாதிச்சுட்டு வந்து தருவாங்க, அவங்களாலையும் முடியல. நான் வச்சுக்கிட்டு எப்படி சமாளிக்கிறது இந்த ஊரில்? இறந்தவர்களுக்கு அரசு பணத்தை வாரி கொடுத்ததாகவும் நடைப்பிணமாக உள்ளவர்களை பார்த்து கொள்பவர்களின் குடும்பங்களுக்கு அரசு என்ன செய்ய போகிறது என ஆவேசமடைந்த பெண்மணி, கொடுத்த 50,000 ரூபாயும் மருத்துவ செலவுகளுக்கே சரியாய் போனதாக தினம் தினம் மருத்துவ செலவுகளுக்கு தாங்கள் எங்கே போவது என ஆத்திரமடைந்தனர். அந்த 50,000 ரூபா காய்ச்சி கொடுத்தது எங்களுக்கு பெருசா போடுமா? அது வயிற்று செலவுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது? இப்போ அந்த வயிற்று இப்போ மாதத்தில் 2 தடவை ஈர்த்துக்கிட்டு போகிறேன். ஒரு மாதத்துக்கு 1000 ரூபா 2000 ஆகுது. அந்த காய்ச்சி எங்கேருந்து வர்றது? நான் என்ன பண்ணுறது? உயிராக இருந்து கை கால் வராத மொண்டி நொல்லையும் உக்காந்துருக்குது. அதுக்கு 10 ரூபா கொடுக்க உங்களால் முடியலையே. மகனையும் தம்பியையும் விஷச்சாராயத்திற்கு அள்ளி கொடுத்து விட்டதாக தேம்பி அழுத ஒரு பெண், கள்ளச்சாராயம் ஒழிக்கப்பட்டாலும் மதுக்கடைகளையும் இழுத்து மூட வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்கிறார். கள்ளச்சாராயம் குடிச்சதுனால இதை நிறுத்திட்டாங்க, ஆனால் இந்த ஒயின் ஷாப்பை இன்னும் நிறுத்தாதுக்கிறாங்க சார். அதை இப்போ எங்களுக்கு காசு கொடுக்கறத பற்றி இல்லை, ஆனால் இருக்கிற பசங்க, இந்த சின்ன பசங்களும் என்ன பண்ணக்கூடாது, அந்த குடிப்பழக்கத்தில் வரக்கூடாது. யாரோ ஒரு சிலரின் தவறால் 3 கிராமங்களைச் சேர்ந்த ஒட்டுமொத்த மக்களின் வாழ்க்கை மொத்தமும் கண்ணீரும் கம்பளையுமாக கடந்து செல்கிறது என்பதே மறுக்க முடியாத உண்மை. தவறிழைத்தவர்கள் சிறையில் 3 வேளையும் உணவருந்துகிறார்கள். தவறிழைத்த அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டு அன்றாட வேலைகளை ஆரோக்கியமாக செய்து வருகிறார்கள். தவறிழைத்த உள்ளூர் பிரமுகர்கள் கூட வேறொருவரை கை காட்டிவிட்டு தப்பித்து விட்டனர். ஆனால் உடல் வலியை போக்க விஷச்சாராயம் என தெரியாமல் அருந்திய மக்கள்
நரக வேதனையை நாள்தோறும் அனுபவிக்கின்றனர். வாழ்வாதாரத்தை இழந்து வாழ வழியின்றி நிற்கும் மக்களுக்கு அரசு உதவிக்கரம் நீட்ட வேண்டும் என்பதே மனிதாபிமானம் உள்ள ஒவ்வொருவரின் கோரிக்கையாகவும் இருக்கிறது. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சியில் இருந்து செய்தியாளர் சிவபிரகாஷ்.